சுண்டக்காய் நெய்யில் போட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் நெய்யில் போட்டு எடுத்துக்கணும். காய் பதமானதும் இது வந்து எடுத்து வேற வந்து மாற்றிட்டு அப்புறம் வந்து தாளித்து விடணும். முக்கால் பதமானதும் இது வந்து தட்டில் எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் எண்ணெய் காய வச்சு தாளிச்சுட்டு அப்புறம் கொட்டிக்கணும். தக்காளி ஒரு 1.5 தக்காளி அரைச்சி வச்சுருக்குறேன். ஒரு 1.5 வெங்காயம் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போ வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இந்த வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனதும் இந்த தக்காளி அரைச்சி வச்ச தக்காளி எடுத்து ஊற்றணும். இதுக்கப்புறம் இது வந்து தக்காளி ஊற்றணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றப்படும். உப்பு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும்.